இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிந்தாமணி சிக்கன். அது நல்ல காரசாரமாக நம்ம வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னது அப்படின்னா, சிக்கன் 1 கிலோ, அப்புறம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, அப்புறம் மஞ்சப்பொடி, கல்லுப்பு, பெப்பர் பொடி, அப்புறம் வத்தல் வந்து 100 கிராம். இவ்வளோதான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெங்காயத்தை தொலிலாம் எடுத்துகிட்டு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். 2 பீஸாக கட் பண்ணி எடுத்தால் போதும் சின்ன வெங்காயத்தை. அப்புறம் வத்தல் எடுத்துக்கலாம். வத்தலை வந்து நம்ம விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். ஏன்னா விதை இருந்த அன்னைக்கு நல்ல காரமாக இருக்கும். அதனால் விதையை வந்து நம்ம எடுத்துட்டு வத்தலை மட்டும் எடுத்துக்கிடலாம். அப்புறம் பான் எடுத்து நம்ம வந்து நல்ல காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறோம். அப்புறம் முதல்ல வத்தலை போடுறோம். வத்தலை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னாலைக்கு அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கிறோம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்ல கிளறி விட்டுக்கிடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல உப்பு போட்டோம், இப்போ 2வது உப்பு போட்டிருக்கிறோம். நல்ல ஆகி வருது, ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அப்புறம் பெப்பர் தூள் நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ நல்ல ரெடியாகி வருது, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து தண்ணியே ஊற்ற இல்லை, இந்த எண்ணெயிலேயே நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காரசாரமாகவும் இருக்குது. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.